ஓகே. நீங்க வேட்பாளர்னு அறிவிச்சப்ப எப்படி இருந்துச்சு மேம்? பயங்கர வரவேற்பு. நானே எதிர்பார்க்கல. ஜோலார்பேட்டில் வந்து நான் இறங்கும்போது அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு நான் பயங்கரமான வரவேற்பு. என்னால் நடந்து கூட வர முடியல. அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியாக இருந்தாங்க. ஒரு எதிர்பார்த்து இருந்ததை பார்க்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பயுமே ஒரு வேட்பாளர்கிட்ட கடைசியா கேட்குற கேள்வி மேம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம ஒரு அரசு ஒரு கட்சியா நிறைய வாக்குறுதிகள் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, போவாங்க, எல்லாம் ஓகே. எம்எல்ஏ ஆயிடுவீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அது என்னுடைய கனவாகவும் இருக்கு, என்னோட லட்சியமாகவும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். இப்போ நம்ம தலைவர் இப்போ எப்படி ஒரு ஷிப்காட் பெண்களுக்காக அறிவிச்சிருக்கிறாரோ, அது ஒரு சின்ன லெவலில் தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. 2000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும். இதை வந்து இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தனித்தனியாக வேறு வேறு மாதிரியான ஒரு சுகாதாரமான துறையில் இருக்கிற மாதிரியான தொழில் கொண்டு வரணுன்றது தான் என்னோட இது. ஏன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சுட்டு வேலை செஞ்சுறவங்க தான். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த ஒரு தொழில் செஞ்சு அதை அவங்க வியாபாரத்துக்கு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு அவங்க கையில் ஒரு சொந்த தொழில் இருக்கணும். ஸோ இப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஆகணும். அதுதான் உங்களுடைய. கண்டிப்பாக. அதோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே கொண்டு வரணும். அதுதான் என்னோட. நான் 2014 நிற்கும் போதும் அந்த வாக்குறுதியை தான் கொடுத்து தான் நான் ஓட்டு கேட்டேன். இப்போவும் அந்த கான்செப்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மாற்றிக்கல. அதை நான் ஜோலார்பேட்டில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வருவேன்.